வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 18th ஜூன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. 9 killed in rail accident in Bengal. இது ரிகார்டிங்கான இன்னொரு நியூஸ் உங்களுக்கு another paper of டெல்லி எடிஷன் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. லோகோ பைலட் ஆஃப் கூட்ஸ் ட்ரெயின் ஹேட் பெர்மிஷன் டு கிராஸ் a red signal. ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது மண்டே அன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் தட் இஸ் 11 kilometers ஃப்ரம் நியூ ஜல்பாய்குரி ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது அப்படின்னா சியால்தா பவுண்ட் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் அகர்தலா. ஸோ இதை வந்துட்டு பின்னாடி இருந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து மோதி இருக்கு. இதில் 9 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அண்ட் அட்லீஸ்ட் 40 of them were injured. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் கிராஷுக்கு காரணம் என்ன அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் சிக்னலிங் ஃபால்ட் ஆன் தி ட்ராக்ஸ் பிஃபோர் தி நியூ ஜல்பாய்குரி ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் எரர் பை தி டிரைவர் ஆஃப் தி ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னால தான் இந்த ஒரு கொலிஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கண்டெக்ஸ்டில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன்டி கொலிஷன் சிஸ்டமான கவாச்சை எல்லா ரயில்வேஸ்லையும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் சஜஸ்டிங். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் எரர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபால்ட்டி ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் பிட்வீன் ராணிபத்ரா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தர்ஹாத் ஜங்ஷன் இன் வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அதனால் ரங்கபாணி ஸ்டேஷன் மேனேஜர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா T/A912 ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அந்த செக்ஷன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எல்லா டிரைவர்ஸுக்கும் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸோடைய அந்த டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்னால அந்த மேனேஜர் அனுப்பின அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு ரெட் சிக்னல்லையும் 1 நிமிஷம் நின்று இருக்காரு அண்ட் ஆல்சோ ஒரு கம்மியான ஸ்பீடில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் கூட்ஸ் ட்ரெயின் டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டேஷனரியாக நின்றுட்டு இருந்த அந்த பேசஞ்சர் ட்ரெயின் மேலே வந்துட்டு அந்த ஃப்ரைட் ட்ரெயின் வந்துட்டு மோதி இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் எரர். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த T/A912 ஆத்தரைசேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ T/A912 ஆத்தரைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேப்பர் லைன் கிளியரன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டமில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸோ மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ட்ரெயின் டிரைவர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் சிஸ்டமில் ஒரு ஃபெயிலியர் இருக்குது. ஸோ மேனுவலாக அவங்களுக்கு வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் டு என்ஷூர் சேஃப்டி. ஸோ இதில் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிக்னல் டிஸ்பிளேயிங்கில் ஆன் ஆஸ்பெக்ட் காமிச்சது அப்படின்னா ஒவ்வொரு அந்த ரெட் சிக்னல்லையும் வந்துட்டு அந்த ட்ரெயின் டிரைவர் என்ன பண்ணோம் அப்படின்னா டே டைமில் ரெட் சிக்னலில் 1 நிமிஷம் நிற்கணும். இதுவே நைட் டைமில் ரெட் சிக்னலில் பார்த்தோம் அப்படின்னா 2 நிமிஷம் நிற்கணும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் காஷனோட தான் வந்துட்டு ஃபர்தர் மூவ்மெண்ட்டை அவங்க வந்து பண்ணணும். அதாவது விசிபிலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி அந்த ஸ்பீடில் அவங்க வந்துட்டு போகலாம். ஸோ இதுவே அந்த விசிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு புவராக இருந்தது அப்படின்னா அதாவது சம்டைம்ஸ் வந்துட்டு தே வில் பி ஃபாக் இல்லைன்னா ரெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ விசிபிலிட்டி இல்லாத டைமில் பார்த்தோம் அப்படின்னா 10 km/h வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீடில் அவங்க வந்துட்டு போகணும். ஸோ டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடில் தான் வந்துட்டு போகணும் டில் தி நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆர் நெக்ஸ்ட் சிக்னல். ஸோ அது வரைக்குமே இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் உடைய டிரைவர் இந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. வேறஸ் ஃப்ரைட் ட்ரெயினுடைய டிரைவர் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலை. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ரீசன் ஃபார் தி ஆக்சிடென்ட். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த கவாச் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கவாச் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். அதாவது 2 ட்ரெயின்ஸ் வந்துட்டு மோதாமல் அந்த கொலிஷனை தடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த கவாச் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு சிஸ்டமை எப்பத்துலேருந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சின்ஸ் 2012 இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ தான் இதுக்கு வந்துட்டு கவாச் ஆர் ஆர்மர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இட்ஸ் நேம் வாஸ் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட். அதாவது எந்த விதமான ஃபாரின்
டெக்னாலஜி நம்ம வாங்காமல் நம்மளுடைய இன்னோவேஷன்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சது. அண்ட் இட் வாஸ் டெவலப்டு பை ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், RDSO அப்படின்னு சொல்லுவாங்க, இன் கொலாபரேஷன் வித் தி இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைசஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த லோகோமோட்டிவ்ஸோட வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த சிக்னலிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராக், ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து இருக்கும். அதாவது ட்ரெயின்ஸில் இருக்கும், சிக்னலிங் சிஸ்டமில் இருக்கும், ட்ராக்ல இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த RFID வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் அந்த ஃப்ரீக்வன்சியை டிடெக்ட் பண்ணி ஒரு ட்ரெயின் வருதா வரலையா, அது வந்துட்டு கொலைட் ஆகுமா அப்படின்ற அந்த சான்சஸ் வந்துட்டு இதில் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அல்ட்ரா ஹை ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை தான் வந்துட்டு ட்ரெயினுடைய பிரேக்ஸை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரைவர்ஸை அலர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இமேஜில் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த லோகோமோட்டிவ்ஸ்லேயும் வந்துட்டு RFID இருக்கும். ஸோ RFID ரீடர், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் ரீடர் வந்துட்டு ட்ராக்லேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டு 2 ட்ராக்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னொரு ட்ரெயினை வரது இந்த RFID வந்துட்டு டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ டிடெக்ட் பண்ணி அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் சிக்னலை பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அனுப்பிடும். அந்த ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த மெசேஜை அந்த டிரைவருக்கு வந்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ தட் அந்த டிரைவர் வந்துட்டு அந்த ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வருது, ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் இல்லைனா ஸ்லோ பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி ஒருவேளை அந்த டிரைவரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் சிஸ்டமும் வந்துட்டு ஆப்ரேட் ஆகி அந்த ட்ரெயினை வந்துட்டு ஸ்டாப் ஆக்கிரும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொசீஜர். ஸோ இது யூஸ்வலாக எப்போ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்பும் அப்படின்னா, இப்போ ஒரு லோகோமோட்டிவ் பைலட் வந்துட்டு சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பீடிங் வந்துட்டு பண்ணும்போது. ஸோ சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்டாப் சிக்னல் போட்டிருக்காங்க, அந்த டைமில் அந்த ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகக்கூடாது, பட் ஸ்டில் அதை பார்க்காம அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு இட் வில் ஒர்க். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் 4 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் பார்த்தோம் அப்படின்னா 10,000 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்துட்டு எரர் வர மாதிரி தான் இந்த ஒரு சிஸ்டமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எரர் ரேட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மி, இட் இஸ் ஹைலி ரிலையபிள். ஸோ இதனுடைய அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் ஸ்பீடிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு டிரைவர் அவருடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா, அந்த ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரேக் சிஸ்டம் அப்படின்றது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லெவல் கிராசிங் கேட் வரும்போது ஆட்டோ விசிலிங் சிஸ்டமும் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் SOS மெசேஜ் வந்துட்டு அனுப்பும். And they will be centralized live monitoring of the train movements through network monitor system. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்துட்டு இந்த கவாச்சில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதனுடைய அந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவாச் சிஸ்டம்மை ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டியூரிங் தி 2022-23 அப்படின்ற அந்த ஒரு பிளானில் இருந்தாங்க. அந்த ஹோல் பிளான் பார்த்தோம் அப்படின்னா 34,000 கிலோமீட்டர் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸை இந்த கவாச் மூலியமாக நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, they will be enhanced safety for Indian Railways. அதாவது இந்த கொலிஷன் அப்படின்றத நம்மளால தடுக்க முடியும். ஸோ they will be zero accident. ஸோ இதுக்கு முன்னாடி 2023 கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ there was a ஒடிசா பலசூர் ஆக்சிடென்ட். ஸோ அதில் கிட்டத்தட்ட 200 ஆஃப் தம்க்கு மேலே வந்துட்டு they were severely injured. ஸோ அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ஒரே வருஷத்தில் வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 0 ஆக்சிடென்ட் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றது இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் கொலிஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ பெர் கிலோமீட்டருக்கு இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் ஒன்லி அரவுண்ட் ₹50 lakh. ஸோ இதுவே வேர்ல்டு வைட் நம்ம அந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர் கிலோமீட்டருக்கு 2 crore வந்துட்டு நம்ம செலவிடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு டெக்னாலஜியை நம்மளால் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி கவாச் சிஸ்டம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. NSAs of India US review progress on ICET, silent on Pannoon investigation. ஸோ இப்போ ரீசெண்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நியூ டெல்லிக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 3rd term வந்துட்டு அவர் எடுத்ததுக்கு அப்புறமா யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விசிட் தான். அண்ட் திஸ் வாஸ் மேட் பை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலைவன். ஸோ இவர் வந்துட்டு கவுண்டர் பார்ட் ஆஃப்
இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால். ஸோ 2 நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தே ஆர் கோயிங் டு ஹாவ் சம் டாக். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா So they are going to head the ICET meeting. Second ICET meeting இவங்க 2 பேருமே வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. And both agreed to strengthen cooperation in range of areas. So this includes defense technology, space, அதுக்கப்புறம் வந்து artificial intelligence, high performance computing, அதுக்கப்புறம் வந்து critical minerals and others. ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்பில் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்னா என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ICETனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் தி பிரின்சிபல் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்வைசிங் பிரைம் மினிஸ்டர் ஆன் மேட்டர்ஸ் ரிகார்டிங் நேஷனல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவான அடல் பிஹாரி வாஜ்பாய் 1998 வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் இருந்தார் அப்படின்னா பிரஜேஷ் மிஸ்ரா. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் மே பி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ காம்போசிஷன் ஆஃப் என்எஸ்சி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஹெட் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அண்ட் அடுத்து வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருப்பாங்க. ஸோ இவருடைய ப்ரைமரியான ஒர்க் என்ன அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸில் பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரைமரி அட்வைசராக இவர் தான் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ இவர் வந்துட்டு மற்ற மினிஸ்ட்ரிஸ், ஏஜென்சிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட இவர் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுவார். அண்ட் மற்ற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேர் வுட் பி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஸோ உங்களுக்கு இந்த மெம்பர்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் தான் வந்துட்டு அதில் இருக்காங்க. ஸோ தட் நம்ம நேஷனலுடைய செக்யூரிட்டி ரிகார்டிங்கான டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் வந்து டெலிபரேட் பண்ணி அந்த ஒரு அட்வைஸை பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் பிரைம் மினிஸ்டர் வில் டேக் தி டெசிஷன்ஸ். ஸோ இந்த ஐசிஇடினா என்னன்றதை பார்க்கலாம். பிகாஸ் NSAs of both the countries are going to head the second meeting of ICET. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஐசிஇடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐசிஇடியுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட் வாஸ் லான்ச்ட் இன் 2023. அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு கொண்டு வரலான்னு சொல்லி எப்போ பிளான் போட்டாங்க அப்படின்னா டியூரிங் தி குவாட் மீட்டிங் இன் டோக்கியோ இன் May 2022. அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் பிரசிடென்ட் ஜோ பைடன், ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அடுத்த வருஷம் இதை வந்துட்டு கொண்டு வராங்க. தட் இஸ் ஆன் 2023. ஸோ அந்த ஐசிஇடி இந்த ஒரு நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கிரிட்டிக்கல், அதுக்கப்புறம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் such as artificial intelligence, quantum computing, semiconductors and wireless telecommunication. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்துட்டு இதனுடைய அந்த ஒரு மெயினான ஒர்க். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நியூ டெல்லி அண்ட் வாஷிங்டன் டிசி 2 பேருமே வந்துட்டு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டெக்னாலஜிஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ தே வில் ஆல்சோ இன்வால்வ் இன் கோ ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக வந்து இருக்க போகுது. அண்ட் செகண்ட் மீட்டிங் வந்துட்டு இப்போ போயிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. டிஜி யாத்ரா குட் பி எக்ஸ்பேண்டட் டு ஹோட்டல்ஸ், ரயில் டிராவல், அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் பிளேசஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் டிஜி யாத்ரா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஜி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் டிஜிட்டல் இல்லையா. இப்போ டிஜி யாத்ரா இப்போ வரைக்கும் வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ டியூரிங் ஸோ இது வந்துட்டு ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து ஏர்போர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ், ரயில்வேஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் பிளேசஸ்லேயும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜி யாத்ரா அப்படின்றது என்னென்னா இப்போது நம்ம ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுலலாம் வந்துட்டு நம்ம பேப்பர் ஒர்க்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் நம்மளுடைய ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக உள்ளே போகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு டிஜி யாத்ரா. ஸோ இப்போ நீங்கள் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா டிஜி யாத்ராக்குன்னு சொல்லி ஒரு தனியாக லைன் இருக்கும். வேறஸ் டிஜி யாத்ரா இல்லாதவங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஜி யாத்ரா மூலியமாக நம்ம உள்ளே போகும்போது the process will be much more ஸ்பீடாக வந்துட்டு நடந்துடும். பிகாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பேப்பர் வெரிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சிஸ்டம்லேயே வந்துட்டு எல்லாமே நடந்துடும். ஸோ நம்ம முகத்தை மட்டும் காமிச்சிட்டா போதும். ஸோ நம்மளுடைய போர்டிங் பாஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ தட் நம்ம எங்கே போகிறோம் எல்லாமே வந்துட்டு இட் வில் பி கன்ஃபார்ம்ட் அண்ட் நம்மளுக்கான அந்த லொக்கேஷனும் வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டிஜி யாத்ரா.
அண்ட் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜி யாத்ரா வந்துட்டு ஸோ ஆகஸ்ட் 2022 2 ஏர்போர்ட்டில் மட்டும் கொண்டு வரதா இருந்தது. தட் இஸ் இன் வாரணாசி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெங்களூரு. அண்ட் மார்ச் 2023 பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்தர் 5 ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் புனே, விஜயவாடா, கல்கட்டா, டெல்லி, ஹைதராபாத், இங்கெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிஜி யாத்ராவை எந்தெந்த ஏர்போர்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபேஸ்டு மேனரில் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த திங். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. இந்தியா டு ஹோஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸ் தராங் சக்தி இன் ஆகஸ்ட். ஸோ இந்த தாராங்க சக்தி எக்ஸசைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட்டில் தான் இது வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ திஸ் வில் பி ஹோஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டி நேஷனல் ஏர் எக்ஸசைஸாக இருக்க போகுது. இது வந்துட்டு முதல் முறையாக நடத்துகிறாங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். பிகாஸ் இது வந்துட்டு செகண்ட் சச் இனிஷியேட்டிவா, இப்போ நம்ம நடக்கிறது வந்துட்டு செகண்ட் சச் இனிஷியேட்டிவா இல்லை ஃபர்ஸ்ட் சச் இனிஷியேட்டிவா அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸுடைய அந்த அந்த ஏர்ஃபோர்ஸை வந்துட்டு கூப்பிட்டு அவங்களோட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டூ சம் எக்ஸசைசஸ். ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஸ்பெயின், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஜெர்மனி பார்த்தோம் அப்படின்னா தே வில் டிப்ளாய் fighter jets and also A400M transport aircraft. So this is all about this exercise Tarang Shakti. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் $736.4 million டு பி டிஸ்பர்ஸ்ட் அட் 67th கவுன்சில் மீட் ஆஃப் குளோபல் என்வாயன்மெண்ட் ஃபெசிலிட்டி அட் வாஷிங்டன். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த குளோபல் என்வாயன்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ குளோபல் லெவலில் நிறைய என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்வாயன்மெண்டல் ப்ராப்ளமை தடுக்கிறதுக்காக ஸோ ஃபண்டிங் பண்ணக்கூடியது தான் இந்த குளோபல் என்வாயன்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன் தி ஈவ் ஆஃப் 1992 ரியோ எர்த் சமிட் ஆஃப் UNFCCC. அண்ட் இது எதுக்காக அப்படின்னா ஸோ ப்ரெஸிங் என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து நல்லா அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி லாஸ், கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயின்ஸ் ஆன் எர்த், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஷன் ஹெல்த், இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபண்டை கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வேர்ல்ட் லெவலில் ஒரு 5 மேஜர் இன்டர்நேஷ்னல் என்வாயன்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கன்வென்ஷன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை குளோபல் என்வாயன்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்ன கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் மினமாட்டா கன்வென்ஷன் ஆன் மெர்க்குரி, Stockholm Convention on Persistent Organic Pollutant, United Nations Convention on Biological Diversity, and United Nations Convention to Combat Desertification, and United Nations Framework Convention on Climate Change, UNFCCC. So, இந்த 5 கன்வென்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த ஒரு குளோபல் என்வாயன்மெண்டல் ஃபண்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ தெர் ஆர் அரவுண்ட் 184 மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ இதனுடைய கவர்னிங் கவுன்சில் தான் வந்துட்டு மெயின் கவர்னிங் பாடி. அண்ட் இதில் வந்துட்டு மொத்தமாக 32 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா GEF மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 32 பேரில் 14 பேர் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து இருப்பாங்க. வேறாஸ் 16 ஆஃப் தெம் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து இருப்பாங்க. அண்ட் 2 ஃப்ரம் எக்கனாமிஸ் இன் டிரான்சிஷன். ஸோ இதனுடைய செக்ரட்டேரியட் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் இன் வாஷிங்டன் DC. ஸோ இப்போ குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸிங் என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு GEF ட்ரஸ்ட் ஃபண்டையும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் கொடுத்துருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் டிஸ்கவர் ரேர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பயோலுமினசென்ட் மஷ்ரூம்ஸ் இன் காசர்கோட். ரேர் அண்ட் பாசிபிளி டாக்ஸிக் மஷ்ரூம் ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் இன் கேரளா. ஸோ இப்போ ரீசெண்டாக காசர்கோடில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடில் ஒரு இலிமினேட் ஆகக்கூடிய ஒரு மஷ்ரூமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய நேம் தான் வந்துட்டு Phyllobolethus manipularis. ஸோ இது வந்துட்டு ஒரு பயோலுமினசென்ட் மஷ்ரூம். அதாவது நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா சில பிரைட் கலர்ஸை வந்துட்டு எமிட் பண்ணக்கூடிய ஒரு மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டியூரிங் தி நைட் டைம் அதனுடைய செல்ஸில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு பிரைட் க்ரீன் கலரை இது வந்துட்டு எமிட் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டில். தட் இஸ் இட் வில் த்ரைவ் இன் ட்ராபிக்கல் ஹியூமிட் என்வாயன்மெண்ட். யூஸ்வலாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் வந்துட்டு கீழே விழுகும். ஸோ தட் அது வந்துட்டு அதிகமாக டீகே ஆகும். டீகே ஆகும்போது அது என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மஷ்ரூம்க்கு கொடுக்குதோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இட் வில் யூஸ் தட் ஃபார் திஸ் க்ளோயிங் பர்பஸ். ஸோ என்ன பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்ன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இந்த செல்ஸில் வந்துட்டு லூசிஃபெரின் அதுக்கப்புறம் வந்துட்டு லூசிஃபரேஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸோடைய இன்ட்ராக்ஷன்னால தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ லூசிஃபெரின் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிக்மெண்ட். ஸோ வேறஸ் லூசிஃபெரேஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு என்சைம். ஸோ இது வந்துட்டு ஆக்சிஜனோடு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு க்ளோயிங் கலரை வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு லைட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரியான ஒரு ஃபினாமினான் தான் வந்துட்டு ஃபயர் ஃப்ளைஸ், அதாவது மின்மினி பூச்சிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு மினிரும் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு சேம் ஃபினாமினான் தான் வந்துட்டு இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட் டைமில் கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் கூட இதை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ஃபங்கையில் இந்த மாதிரியான ஒரு க்ளோயிங் மெக்கானிசம் வந்துட்டு எதுக்காக இருக்குது அப்படின்னா இன்செக்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்செக்ட் வந்துட்டு அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்போர்ஸை அந்த இன்செக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு வந்துட்டு கொண்டு போகும். ஸோ அது வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனுடைய அந்த சர்வைவல்காக இந்த ஒரு மெக்கானிசம் வந்துட்டு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் ஆஃப் மிச்சிகன் ஸ்கூல் ஃபார் என்வாயன்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் NOAA என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபவ் ஆவரேஜ் சம்மர் டெட் ஜோன் அண்ட் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் டெட் ஜோன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் ஜோன் அப்படின்றது என்னென்னா சில ரீஜன்ஸ் ஆஃப் லேக் ஆர் ஓஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு லோ ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டெட் ஜோன் ஆர் ஹைபாக்சியா ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டெட் ஜோன் எதனால நடக்குது, ஸோ அது எதுக்காக டெட் ஜோன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு, ஸோ யூஸ்வலாக ஃபிஷ்ஷஸ் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உயிரினமே இருக்காது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் டெட் ஜோன். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸ்லையும் நடக்கும், ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கிறது தான் வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகம். ஸோ இந்த டெட் ஜோன் அப்படின்றது எதனால நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூட்ராஃபிகேஷன். அதாவது அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து ரன் ஆஃப் மூலியமாக ஒரு லேக்கோ இல்லைனா ஓஷன்லேயோ அது வந்துட்டு போய் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இனிஷியலாக சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து இந்த நியூட்ரியன்ஸை ஃபீட் பண்ணி அதிகமாக வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஃபார் த ஷார்ட் டைம் பீரியட் இது ரொம்ப அதிகமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அதனுடைய அந்த க்ரோத் வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாது. அதனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாமே வந்துட்டு இட் வில் டை. அதுக்கப்புறம் அந்த பயோமாஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு கீழே சப்சைட் ஆகும். அப்படி சப்சைட் ஆகும்போது அது வந்துட்டு டீகே ஆகுமா, நார்மலாக ஒரு ப்ராசஸில் டீகே ஆகும். அப்படி டீகே ஆகும்போது அந்த ரீஜனில் அந்த லேக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் இருக்கிற டிசால்வ்ட் ஆக்சிஜனை எல்லாத்தையும் எடுத்து டீகே பண்ணிடும். அப்படி டிசால்வ்ட் ஆக்சிஜனை எடுக்கும்போது அந்த இருக்கக்கூடிய வாட்டரில் எந்த விதமான ஆக்சிஜனும் இருக்காது. பட் தட் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். இன்னொரு ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் ஆல்கல் ப்ளூம் வந்து இருக்கிறதுனால சன்லைட் வந்துட்டு தரை வரைக்கும் வந்து போகாது. சன்லைட் வந்துட்டு கீழே வரைக்கும் போகலை அப்படின்னா கீழே வளரக்கூடிய அந்த அண்டர் வாட்டர் கிராஸஸ் வந்துட்டு க்ரோ ஆகாது. சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்டர் வாட்டர் கிராஸஸை தான் வந்துட்டு சாப்பிடும். ஸோ வேறாஸ் இது க்ரோத் இல்லாததுனால அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸும் வந்துட்டு உயிரிழந்துடும். ஸோ மோஸ்ட்டாக ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் இது வந்துட்டு வரதுனால ஸோ இன்ஹபிட்டட் கோஸ்ட் லைனில் தான் வந்துட்டு இந்த டெட் ஜோன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.